போன வாரம் எனக்கு என்னோடய மனைவிக்கு பெரிய சண்டை. ஓகே, சொல்லிடுறேன், நம்ம ஆடியன்ஸ் தான் எதுவும் நினைக்க மாட்டாங்க, உண்மையை சொல்லணும்ல. ஓகேவா, செம சண்டை. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய சண்டைன்னு வச்சுக்கோங்களேன். என்னடா மனைவியை பற்றி பேசுகிறவன், மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுறவன், குடும்ப உறவை பேசுகிறவன், கணவன் மனைவியை பற்றி பேசுகிறவன், இவனையும் பொண்டாட்டி கூட சண்டை போட்டிருக்கானே அப்படின்னு நினைக்கலாம். பட் வீட்டுக்கு வீடு வாசப்படி தானேங்க. சண்டை போடுறது அப்புறம் சமாதானம் ஆகிறதுன்றது எல்லா வீட்லேயும் நடக்கிறது தான். சண்டை போடுறது தப்பு இல்லை, மறுபடியும் சமாதானம் ஆகலைன்னா தப்பு. ஓகே, நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, சண்டை போட்டால் அன்றைக்கி நைட்டோ அடுத்த நாளோ என் இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு போஸ்ட் ஒன்று வருது. உங்களுடைய புதிய வாழ்க்கைக்கு நீங்கள் தயாராகுங்கள் மணி, உங்களுடைய மறுமணத்திற்கு வரன் தேடும் இடம் அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த ஃபோன் நம்மளை எந்த அளவுக்கு வாட்ச் பண்ணுது, எந்த அளவுக்கு ஒட்டு கேட்குது, எல்லாம் சொல்லுவாங்கள்ல ஒட்டு கேட்குது ஜாக்கிரதையாக இருங்கன்னு. பட் எந்த அளவுக்கு வாட்ச் பண்ணுது பாருங்கள். சண்டை போட்ட அன்னைக்கு நைட்டே மறுமணத்துக்கு எனக்கு பொண்ணு தேடுன்னு விளம்பரம் வருது. கரெக்டாக. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு எல்லா விஷயமும் நம்ம பேசுகிறது செய்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். நம்ம ஃபோனை வச்சு நம்மளை கண்காணித்து நம்ம வாழ்க்கையை எவனோ ஒருத்தன் எங்கேருந்தோ பார்த்துட்டு இருந்து அவன் சொல்கிற மாதிரியெல்லாம் நம்ம செய்கிற மாதிரியான சூழலில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதை சொல்லிட்டேன். ப்ளீஸ் எல்லோரும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக சேஃபாக இருங்க.